பிறகு என்ன வழக்கம் போல இந்தியா ட்ரெஸ்ஸை வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. ஃபீல்டிங் எடுத்தா இங்கிலாந்து வந்து ஒரு கொத்து கொத்து மட்டும் பார்த்தா வழக்கம் போல முதலாவது ஒரே உப்புச்சேரி, அதாவது சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே சோலி முடிஞ்சு வெளியில போட்டார். அவருக்கும் அர்டிப் சிங்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவனை கண்டாலே ஆள் திணறி சின்ன பின்னமாகுது. ஆள் வெளியில போட்டார். அடுத்தது வந்து டக்கெட். அவர் ஒரு 4 ரன்னோ 3 ரன்னோ அவர் வெளியில போயிட்டார். அதுக்கு அடுத்தது வந்த நம்ம பட்லர். பட்லர் மட்டும் தான் இங்கிலாந்து டீமை காப்பாற்றணுன்ற மாதிரி போன மேட்சும் வந்து 68 ரன் அடிச்சான். இந்த மேட்சும் வந்து 48 ரன் அடிச்சான். அவன் தனியா அடிக்கிற ரன்னை வச்சுதான் இங்கிலாந்து அணி வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோருக்கு போகுதுன்னு தான் சொல்லணும். இது இப்படி இருக்க டெஸ்ட் மேட்ச்ல அதிரடி காட்டுற நம்ம ஹாரி புரூக் வந்து இந்தியா கிரவுண்ட்ல வந்து 13 ரன் லவ் போயிட்டார் இந்த மேட்ச்ல. போன மேட்சும் அடிக்கல, இந்த மேட்சும் அடிக்கல. போன மேட்சும் ஒரு 6, இந்த மேட்சும் ஒரு 6. போன மேட்சும் வருண் சக்கரவர்த்தியின் பந்துக்கு அவுட், இந்த மேட்சும் வருண் சக்கரவர்த்தியின் பந்துக்கு அவுட். அப்ப ஆள் வந்து இனி மிச்ச மேட்சும் பயத்தில் அவன் வந்து தான் அவுப்படுமோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வர துவங்கிட்டுது. ஆள் வெளிநாட்டு கிரவுண்ட்ல போட்டு மட்டையாடி அடிக்கலாம், இந்தியா கிரவுண்ட்ல மட்டையாடி அடிக்கலான்றது இது ஏன் தெரியுது. அடுத்தது வந்து லிவிங்ஸ்டனும் அப்படித்தான். வேறொரு கிரவுண்ட்ல ஸ்பின் கிரவுண்ட்ல போட்டு அடிப்பான். இந்த கிரவுண்ட்ல வாய்க்காது. இந்த கிரவுண்ட்ல வந்து அக்ஸார் பட்டர் எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். ஆழ்ந்த சோழியும் முடிஞ்சுது. உண்மையை சொல்ல போனா பட்லர் 45, மிச்சம் எல்லாம் 5, 10, 3, 2 ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி தான் இருக்கு. அதை பார்க்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி காய்ச்சிங்கன்னா இங்கிலாந்து அணியை தொடர்பு கொள்ளலாம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன கார்ஸும் ஆச்சரும் ரசீடும் ஒரு கொஞ்சம் ரன் அடிச்சு கார்ஸ் நல்லா விளையாடினான். உண்மையை சொல்லணும், சும்மா கொஞ்சம் ரன் அடிச்சான்னு சொல்லி அவன் ஒரு 30 ரன் கிட்ட அடிச்சு மச்சம் வந்து ஒரு 165 டார்கெட் வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. உண்மையிலேயே இது இந்தியா கிரவுண்ட்ல காணும்போது கேட்டீங்கன்னா காணவே காணாது. முக்கியம் வந்து ஓப்பன் வந்து சரியா சுதப்புறாங்க. 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் வரைக்கல. 1 டவுன் மட்டும் ஓகே இருக்கு. 2 டவுனும் 3 டவுனும் கொஞ்சம் காணாது. ஏற்கனவே பெத்தல நிப்பாட்டி மாத்திக்கிது எல்லாம் எடுக்கிறாங்க. இது இப்படிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜொன்னி பெஸ்டோ எடுக்கலாம், அந்த இடத்துக்கு 2 டவுனுக்கு எடுக்கலாம், இல்லாட்டி ஓப்பனுக்கு எடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 இடத்துலையும் இறங்கி அவன் விளையாடிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அவனை இறக்கலாம் அவங்க ஜோதிச்சு கொண்டு. ஆனா அவன் ஸ்பின்னுக்கு விளையாட மாட்டான். நீ என்ன அவனை இறக்கலாம் கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா அவன் ஸ்பின்னுக்கு விளையாட மாட்டான் தான். ஆனால் இப்ப விளையாடுற ஆக்களை விட அவன் ஸ்பின்னுக்கு விளையாடுவான். ஒருவேளை பவர் பிளே கிடைங்கன்னா படத்துக்கு வந்து 2 6 அடிக்க பார்ப்பான். இப்படி திணற மாட்டான். மற்றது பின்னுக்கு இறங்கினா ஒருவேளை பட்லர் அடிச்சு கொண்டு கேட்க அவன் விக்கெட்டை கொடுக்காம காப்பாத்தி பட்லருக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் விட்டு விளையாடுறதுக்கு வழியோட வகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பேஸ்டோ எடுக்க அவன் விடுறாங்கன்னு தெரியல. அது போக பட்லரே எடுக்கக்கூடாது இருந்தவங்க கடைசி நேரம் ஏதோ பிரடன் மேக்கலத்தின் பர்சனல் அட்வைஸ்ல தான் எடுத்திருக்காங்க. சரி, இது இப்படி இருக்க இந்தியாண்ட போலிங் பாத்தீங்கடா, ஹர்தீப் சிங்கை பாத்தீங்கடா புதுப்பந்துல யாருமே தன்னை அசைக்கலான்ற மாதிரி தான் பந்து போடுறார். பொஸ்தோரை வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறார். இது இப்படி இருக்க போன மேட்ச் முடியும் நான் ஹர்தீப் சிங் வந்து பெருசா சோபிக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே நான் ஏன் அப்படி சொன்னான் என்றால் அவர்கிட்ட பந்து அவர் ஆரம்பத்துல போட்டதை விட இப்ப குறைஞ்சு கொண்டு போகுதுன்றதான் நான் சொல்லி இருந்தேன். நீங்க மறுபடியா பொறுத்து இருந்தா பாருங்க, கீழே வந்து கொமெண்ட் அடிச்சு கழுவி ஊத்துறீங்க. அவன் தான் கூட விக்கெட் எடுத்திருக்கிறான் 2024. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 2024 கூட ரன் அடிச்சது எனக்கு தெரிஞ்சு ஓடிஐல வந்து நம்ம குசல் மெண்டிஸா இருக்கும். அப்ப குசல் மெண்டிஸ் நல்ல பிளேயர் நீங்க ஒத்துக்கொள்வீங்களோ? இந்தியாக்காரராக கேட்கிறேன். சரி, ஒரு வருஷத்துல கூட விக்கெட் எடுக்கிறான்டா அவன் தான் பெரிய பிளேயர் நாங்க எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லிக்கொண்டு இந்தியா அந்த போலிங்க்கு போனவன்டா ஹர்தீப் சிங் வந்து 4 ஓவர் 40 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்துக்கிறார். அங்கால ஹார்திக் பாண்டியா 4 ஓவர் போடுவார் பார்த்தா 2 ஓவர் தான் போட்டு வச்சுக்கிறார். அதுவும் 2 ஓவர் 6 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்து வச்சுக்கிறார். அதே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா வந்து வீசியிருந்தார். முதலாவது பவர் பிளேக்கு ஒரு ஓவரை போட்டிருந்தார். மிகவும் சிறப்பா வந்து வீசியிருந்தார் தான் சொல்லணும். அவர் போட்ட முதலாவது ஓவர் நல்ல ஓவரா இருந்தது, பார்க்கவே ஆசையா இருந்தது. அதுக்கு அங்கால ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்னன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரு ஓவர் கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 9 ரன் கொடுத்துருக்காங்க வாஷிங்டன் சுந்தர். அங்கால வந்து அக்ஸார் பட்டேல் 4 ஓவர் 32க்கு 2 விக்கெட் எடுத்துக்கிறார். உண்மையிலேயே அக்ஸார் பட்டேல் வந்து எந்த ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் ஆல் ஆட்டையிலாது தான் நாங்க சொல்லணும். ஏன்டா பாக்கேக்கு அப்படிதான் கிடந்தது. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் முழு பேரையும் வச்சு திணற வைக்கிறான் நம்மட அக்ஸார் பட்டேல். அங்கால ரவி பிசோனியை நிப்பாட்டி போட்டு சமி எடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த ஆகல எல்லாருக்கும் ரவி பிசோனி வந்து ஒரு நல்ல அந்த போட்டு காட்டிக்கிறான். 4 ஓவர் விக்கெட் எடுக்க காட்டியும் 27 ரன்னுக்கு மடக்கிருக்கிறான். நல்ல ஒரு எக்கனாமியா போட்டுருக்கான் ரவி பிசோனி. அங்கால வந்து வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் 38 ரன்னுக்கு 2 விக்கெட். உண்மையிலேயே வருண் சக்கரவர்த்தியை பாராடி ஆகணும். வருண் சக்கரவர்த்தியை நல்லா பந்து போடுறான். இந்தியா அந்த ஸ்பின் அண்ட் விரைகள் இப்ப இளம் பொடிகள் எல்லாருமா சேர்ந்து நல்லா போடுறாங்க. இனி எதிர்காலத்துல T20 ஒரு 5-6 வருஷத்துக்கு இந்தியாண்ட போலிங்க அசைக்கலாண்டு தான் தோணுது. அதுக்காக அபிஷேக் சர்மா சும்மா ஒரு ஓவர் போட்டு 18 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்துக்கிறான். அவனும் ஏன் விடுவான், நானும் ஒரு ஓவர் போடுவோம்னு போட்டுக்காம போல இருக்கு. இது இப்படி இருக்க 166 டார்கெட் இறங்கிற இந்தியா டீம் வந்து ஆரம்பத்துல இருந்து அடிச்சு நொறுக்கி மாஸ் காட்டுவாங்கன்னு பார்த்தா இங்கிலாந்து டீம் என்ன சொல்லிச்சுண்டா நாங்க ஆச்சரை வச்சு பவர் பிளே 3 ஓவரை போட்டு பயப்படுத்தி உன்னை விக்கெட் எடுத்து நாங்கள் மச்ச மாத்துவோம் நீங்க டீம் ஜோதிச்சிருக்கோம். அதுக்கு நாங்க இங்கிலாந்து டீம் வந்து ஆச்சரிட்ட வந்தா கொடுத்தா ஆச்சரை போட்டு தாக்குறான் அபிஷேக் சர்மா. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல போலர் அவன் தான். அவனையும் போட்டு அடிக்கிறீன்னு பார்த்தா அடுத்த ஒரு ஊட்டுண்ட வந்ததுக்கு அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆயிட்டான். சரி, அபிஷேக் சர்மா அவுட் என்ன சஞ்சு சாம்சனும் சூரியன் சேர்ந்து அடிச்சு இந்த மச்ச முடிப்பாங்கன்னு பார்த்தா
சஞ்சு சாம்சனை ஆச்சர் விக்கெட் எடுத்து போட்டான். சரி அங்கால திலக் வர்மாவும் சூரியன் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே சூரியும் அவுப்பட்டான். இந்த அடுத்ததா வந்த துருவும் அவுப்பட்டு கார்த்திக் பாண்டியாவும் மேலே கவுப்பட இங்கிலாந்து டீம் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு எட்டிருமோன்னு ஜோஜன் இருக்கும்போது தான் நம்மட வாஷிங்டன் சுந்தர் வந்து திலக் வர்மாவோட சேர்ந்து ஒரு காட்ட வலிக்கிட்டான். உண்மையை சொல்லணும்டா இவையில் அடிச்சு வின் பண்ணினோம்னு சொல்றதுக்கு முன்னாம் சும்மா இருந்த ஆச்சார் பந்து போட்டு ஆச்சாருக்கு அங்கனைக்கு இங்கனைக்கெல்லாம் தெரிச்சு மண்டைக்கு மேல எல்லாம் பந்து போய் ஒருத்தன் பந்து போட்டா ஒரு 6 ரன் வெயிட் பண்ணி போகலாம். 60 ரன் வெயிட் பண்ணி போயிருக்குது 4 ஓவர்ல என்று சொல்லும் போதுதான் மனசுக்கு கவலையா கிடக்கு. இதுக்குள்ள பீத்தி கொண்டு திரிகிறாங்க. 4 ஓவர்ல ஆச்சருக்கு 60 ரன் அடிச்சு போட்டவங்க 60 ரன்ல 49 ரன் பின்னுக்கு போனது மண்டைக்கு மேலால போனது வெயிட் பண்ணி போனதுதான் கூட. இது இப்படி இருக்க அப்படியே மெல்ல மெல்லமா கொண்டு போய் வின் பண்ணுவாங்கள்ட்ட பார்த்தா சுந்தரவு போட்டான். சரி சுந்தரவு பட்டா என்ன திலக் வர்மா அடிக்கிறான் தானே அவன் முடிப்பான்னு பார்த்தா 38 ரன் அடிக்க வேண்டியிருந்தது. சரி அப்ப 38 ரன்னையும் எப்படியும் இந்த திலக் வர்மா தானே அடிக்கணும்னு யோசிச்சா உண்மையிலேயே அவனே தனியா அடிச்சு அந்த மேட்சை முடிச்சும் போட்டான். சும்மா சிம்பிளா வெல்ல வேண்டிய இங்கிலாந்து டீம் வந்து அதிர்ஷ்டம் இல்லாமையும் ஒரு பிளானிங் இல்லாமையும் தோத்து போனாங்கன்னு தான் சொல்லணும். எப்படி தோத்து போனாங்கண்டா வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுக்க அதையும் வாய்க்குல சாப்பிட இல்லாம கீழே விழுத்திருக்கிறாங்கன்னு சொல்றது எனக்கு கவலையா கிடக்கு. எது எப்படியோ இந்தியாவுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் ஆரம்பத்துல இங்கிலாந்து தோக்க போறோமோன்றதுதான் இந்த மேட்ச்ல உறுதி. இது இப்படி இருக்க போலிங்கை பற்றி சொல்லணும். ஆச்சர் தான் நல்லா மடக்குவான்னு பார்த்த ஆச்சர் 4 ஒரு 60 ரன்னுக்கு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கிறார். அதுக்கு அங்கால ரன்னை கொடுப்பான்னு பார்த்த எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. மார்க்மூட் 3 ஓவர் 28 ரன்னுக்கு ஒரு விக்கெட், ரஷீத் 4 ஓவர் 14 ரன்னுக்கு ஒரு விக்கெட். உண்மையிலேயே ரசீல் ஓவர் வந்து சரியா ஒரு மேட்ச் இந்த மாறுது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு சமாளிக்கிறாங்க. இந்த இங்கிலாந்து டீம் வந்து ஏன் சென்னை மாதிரி ஒரு கிரௌண்ட்ல ஒரு ஸ்பின்னரோட வராங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்பின்னர் இல்ல டீம் பரவாயில்ல இருக்கிற பாஸ் பவுலரோட ஸ்பின் போட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நேற்று என் கதை கடந்தது. சரி எது எப்படியோ இங்கிலாந்து டீம் வந்து நேற்று தோக்க விதி இருந்திருக்கு தோத்துட்டுது அன்லாக்ல 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்குது. என்ன 3 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 மேட்ச்ல எப்படியும் ஒரு 2 மேட்சை வின் பண்ணி இங்கிலாந்து டீம் வந்து இந்தியாவுக்கு ஒரு டஃபா கொடுக்குமன்றதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு அடுத்து இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் உங்களோட கதைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.